கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்கு தத்தங்களை தேவனுடைய நாம மகிமை கண்டு நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 33ஆம் சங்கீதம் 18-19 ஆகிய வசனங்கள். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோടെ காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்திலே தீமையை விட்டு விலகியாச்சுன்னா போதும், அந்த குடும்பத்தை கர்த்தர் தூக்கி எடுத்துருவார். ஏன்னா தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. நன்மை செய்யும் போது தேவனால் உண்டாயிருக்கிறான். ஒரு மனுஷன் நன்மை செய்ய ஆரம்பிச்சாச்சுனாலே போதும், அந்த குடும்பம் காக்கப்பட்டும் பாதுகாக்கப்பட்டும் ஆசிரியக்கப்பட்டும் அந்த குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் உலாவி கொண்டிருப்பார். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்ப 24 மணி நேரம் நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, தமக்கு பயந்து அப்படின்னா தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு குடும்பம் தீமை விட்டு விலகியாச்சு அப்படின்னாலே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவது. அப்ப 24 மணி நேரம் வாழ்க்கையில நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இப்ப லேட்டஸ்டா கையில எல்லாருடைய கையிலும் செல்போன் இருக்கு. எப்படி வெடிகுண்டு வச்சுட்டு அலையிறாங்களோ அதே போல நம்ம எப்படி சொல்லலாம், தீவிரவாதி வெடிகுண்டு வச்சுட்டு அலையிறோம் அப்படிம்பாங்க. அதே போல இப்போ செல்போன் கையில இருக்கு. அந்த செல்போன்ல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நன்மையை தேடும்போது ஆசீர்வாதம், தீமையை தேடும்போது செல்போன் மூலமா கூட அநேக தீட்டான காரியங்கள் அநேக காரியங்களை போய் சிக்கிக்கொள்றாங்க. அப்போ தீமையை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குமானால் அந்த குடும்பம் பஞ்ச காலத்துல கூட உயிரோட வைப்பார். ஒரு யோசேப்பு தான் பழைய ஏற்பாட்டில். அங்க பஞ்சம் வரும்போது அந்த தேசத்திலே ஒரே ஒரு யோசேப்பு நிமித்தமாக அந்த தேசம், மற்ற பக்கத்துல உள்ள தேசம், யோசேப்பினுடைய வம்சம் எல்லாமே காக்கப்பட்டுச்சு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி பாதுகாக்கப்பட்டார். தேசத்துள்ள ஜனங்கள் யோசேப்பு மூலியமா அந்த தேசத்துக்குள்ளே அந்த பஞ்ச காலத்திலே யோசேப்பு மூலியமாக ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் போது, ட்ரெயின் ஏறணும் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் போய் காத்திருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரை தேடும் போது அந்த குடும்பத்தை கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கும். யாரெல்லாம் தீமையை விட்டு விலகி கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறாங்களோ அவங்களுடைய ஆத்தும மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். அப்போ ஆத்தும மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கணும் அப்படின்னா 2 பாயிண்ட், சீக்கிரட்டான பாயிண்ட், ஒரு கீவேர்டு மாதிரி. தீமையை விட்டு விலகி கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தால் அந்த ஆத்தும மரணத்துக்கு விலக்கி விடுவிப்பார். அப்புறம் பஞ்சகாலம் வருது அப்படின்னா அவங்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கும். இதுக்கு கரெக்டான ஒரு நபர் யார் அப்படின்னா யோசேப்பு. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது அறிந்து கொள்ள முடியும். புதிய நாளிலும் நம்ம தீர்மானம் எடுக்கணும். ஏன்னா சில தீர்மானம் நம்ம இதயத்துக்குள்ள இருக்கணும். கடைசி காலத்திலே யாரை வஞ்சிக்கலாம் என்று பிசாசு வகை தேடி கொண்டிருக்கான். கடைசி காலத்திலே இச்சை, விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், துரிச்சை, மோக இச்சை, தேசத்துக்குள்ளே அக்கிரமம், தீட்டான காரியம், கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ பொல்லாத காரியம்தான் அதிகமாயிட்டே இருக்கு. பேசுற பேச்சிலையும் இச்சை வந்துடக்கூடாது, கண்கள்லையும் இச்சை வந்துடக்கூடாது, சிந்தனையிலையும் அசுத்தம் வந்துடக்கூடாது, இதயத்தினுடைய நினைவுல கூட கர்த்தர் பிரியமில்லாத ஒரு நினைவு வந்துடக்கூடாது. அப்போ ஒரு மனுஷன் தீமையை விட்டு விலகணும் அப்படின்னா இவ்வளவு காரியம் இருக்கு. நம்ம தீமையை விட்டு விலகணும் அப்படின்னா, நான் செல்போன் பார்க்க மாட்டேன் அப்படிம்பாங்க. சில குடும்பத்துல நான் ஒரு பிரச்சனைக்கும் போக மாட்டேன் அப்படிம்பாங்க. நம்ம சிந்தனையில தீமையான எண்ணம் வந்தா கூட அது கூட நமக்கு தடை தான். ஏன்னா சிந்தனை மூலியமா அசுத்தத்தை விதைச்சிட்டு போறான்.
கண்கள்லே தீட்டான ஒரு அசுத்தமான ஒரு பார்வை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையிலையும் தீமை இருக்குன்னு அர்த்தம். இதயத்தினுடைய நினைவுகளே அக்கிரமம் இருக்குமானால், மீறுதல் பாவம் இருக்குமானால் அங்கேயும் பிரச்சனை இருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளு இதெல்லாம் எப்படி இதுல இருந்து வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து கிருபையை பெற்றுக்கொண்டா மட்டும்தான். கிருபையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என் சிந்தனையில நான் என்ன யோசிக்கிறேன், என் கண்கள்ல நான் என்ன பார்க்கிறேன், நான் என்ன பேசுறேன், என்னோட வாழ்க்கை எப்படி, என் இதயத்துக்குள்ள எப்படி இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். நம்ம எவ்வளவுதான் அவுட்புட்ல பேசினாலும் நம்ம இன்புட் எப்படி இருக்கு, நம்ம இதயத்தினுடைய நினைவு எப்படி இருக்கு, அது நமக்கு தெரியும். அதனால யாரும் எங்கேயும் தப்பிச்சுலாம் ஓட முடியாது. சில குடும்பத்தை சொல்லுவாங்க, நான்லாம் பர்ஃபெக்ட் பிரதர் அப்படிம்பாங்க. வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, பூமியிலே ஒருவனும் நீதிமான் இல்லையே, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். அப்ப அந்த வார்த்தைக்கு இன்னொரு பக்கம் ஆழமான ஒரு மீனிங் என்ன சொல்லி பார்க்கும்போது, ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில வந்தாங்க. ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில வருதுன்னு என்ன அர்த்தம்? அங்கேயே சாபம் வந்துட்டு. அதனால கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகும் போதே ஒரு மனுஷனோட வாழ்க்கையில சாபம் உள்ள என்ட்ராயிருது. ஒரு மனுஷன் ஏன் கண்ணீர் வாழ்க்கையா இருக்கான், ஏன் தனிமையா இருக்கான், ஏன் வேதனைப்படுறான் அப்படின்னு சொல்லி பல ட்ராக்ல பைபிளுக்குள்ள போய் பார்க்கும்போது, ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போக நினைக்கும் போதே எரேமியால எழுதப்பட்டிருக்கு, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது தீமைக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. அப்போ புதிய நாள்ல ஆரம்பிக்கும் போது கர்த்தருக்கு பயந்திருந்தா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா வாக்குத்தத்தம் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளதான் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு கிறிஸ்துவ விட்டுட்டு குதிச்சு குதிச்சு இந்த சில மிருகம் ஓடின மாதிரி எங்கேயோ ஓடிடலாம்னு சொல்லி நினைப்பாங்க. எங்கேயும் ஓடலாம் முடியாது. கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருந்தால் ஆசீர்வாதம், திரளாக பெருக பண்ணுவார், செழிப்பாக்குவார். ஆனா கர்த்தருடைய கரத்திலே அடங்கி இருக்கிறது அவ்வளவு உண்மையா இருக்கணும். கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருக்கும்போது வீண் வார்த்தை கூட பேச முடியாது. கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் இருக்கும். அதனால நம்ம வாழ்க்கை இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். புதிய நாளுக்காக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் உடட்டும். புதிய நாளிலும் எங்க எல்லோருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடுங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலைடைங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசுறீங்க, கையின் கீழில் ஆசுறீங்க. சுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்திலே உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து கர்த்தரை தேடக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அந்த கிருபை தாங்க. ஜெபிக்கிற எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அவங்களோட வாழ்க்கையில தேவ சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தரை அறிந்து கர்த்தரு பிரியமானபடி வாழக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். இந்த நாளிலும் எங்க எல்லாரையும் உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். புதிய நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தும். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்று உலகத்தை கிருபை செய்யுங்க. உங்க கிருபையா நிரப்புங்க. புதிய நாளிலும் புதிய எண்ணெயில் அபிஷேகம் ஓட்டும். ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு நிரப்புங்க. ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் குடும்பமா சந்தோஷமா ஆலயத்துல நாட்டப்பட்டிருக்க கதை கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கத்தை பொருட்படுத்துவங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். துதிகன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளால். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.